இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த இடியாப்பம் ஆப்பத்துக்குன்னா எங்க வீட்ல சம்பல்னு ஒண்ணு பண்ணுவோம். ரொம்ப ருசியா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அத ட்ரை பண்ணிர்லான்னு அத ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு, இன்னைக்கு பத்தாக்குறைக்கு நான் இடியாப்பம் வேற புதுசா ட்ரை பண்ண போறேன். அது வேற என்ன அழகிய கோலத்துல வரப்போதோ! இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புனேன். கோயில் போறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் இந்த சின்ன பிள்ளை மாரி, நம்ம மூச்ச இவ்ளோ நேரம் அடக்கி வச்சுட்டேன்னா இது நடந்துரும். தண்ணிய நேரத்த இவ்ளோ நேரத்துல அடைச்சிட்டோம்னா இது நடந்துரும். இந்த கல்லு தொடாம நடந்தோம்னா இது நடந்துரும். இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கிடப்பேன். என்ன மைண்டோ தெரியல. நேத்து தான் டிமார்ட் போயிட்டு அந்த இடியாப்பம் புளியுற அச்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள நெறைய அச்சு குடுத்துருந்தாங்க. சரி நம்ம அச்சு எதுன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அத இன்செர்ட் பண்ணி, எனக்கு என்னன்னா அந்த பிச்சு பிச்சு வந்துரக்கூடாது. நல்லா அப்படியே உதிரியா வரணும்னு நல்லா ட்ரையல்லாம் பார்த்துட்டு பண்ண அழகு போல அது அப்படியே வருது. அப்பாடி சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து வச்சுட்டு தொறந்து பார்க்கும்போது, அது நல்லா வெந்திருந்தது. ஆனா அது எடுக்க எனக்கு அந்த ஹேண்டில் இல்லாதனால எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அப்படியே கவுத்தி போட்டுட்டு வந்துரும்ன்னு பார்த்தா வரல. அப்புறம் கைய போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அத உரிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால அப்படி அப்படியே பிச்சு போட்டு ஒரு கட்லெட்டையும் வச்சு காலையில சாப்பாட முடிச்சாச்சு.